இந்த பாசிச கும்பல் தமிழகத்தில் இல்லாமல் ஓடும் வண்ணம் அல்லது இவர்களுக்கு அல்லக்கையாக செயல்படக்கூடியவர்களும் செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மாற்று திட்டங்களை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. ராமன் இங்கே எடுபடாதனால் முருகன் போன்ற கடவுளை தூக்கி வந்தாவது எப்படியாவது இந்த மண்ணில் கால் ஊன்ற முடியுமா என்று அனைத்து தித்திருப்பு வேலைகளையும் செய்து வருகிறார்கள். மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழர் குருசாமி அவர்களை தீர்மானங்களை வரவேற்று உரையாற்ற அழைக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒரு இழிவு செயலாக மனித இனத்துக்கு ஒரு பீடையாக இருக்கக்கூடிய சாதியினால் பின்பற்றக்கூடிய தீண்டாமை, ஆணவ படுகொலைகள் போன்றவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். அதை களையும் வண்ணம் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள், சாதியை மறுத்து வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுப்பது என்பதை தோழர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்மானங்கள் முற்றிலும் மக்கள் அதிகார கழகம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு தமிழக மக்கள் முன்னணி நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும், ஜனநாயக சக்திகள் நடத்துகிற அனைத்து போராட்டங்களிலும் மக்கள் அதிகாரம் கலந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்று இந்திய அளவில் நமக்கு தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய இதே நெருக்கடி என்பது குறிப்பாக RSS பாஜக கும்பல் ஆளாத மாநிலங்கள் பூராத்திலுமே ஒரு ஓரவஞ்சனையாக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகம் எப்பொழுதும் இன்று அல்ல, வள்ளலார் சித்தர்கள் காலத்திலிருந்து பெரியார் காலத்தில் வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சவாலாக, பார்ப்பனிய எதிர்ப்பாக நாம் செயல்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்தது. அதனுடைய சாட்சியாக கீழடி நமக்கு பல்வேறு சான்றுகளை நமக்கு ஆட்சி நிலவரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய உண்மையான மண்டபலம் ஏறிவிடும் என்பதற்காக தந்தை பெரியாரை எப்படியாவது இழிவுபடுத்தி விட்டால் இந்த தமிழகத்தினுடைய பார்ப்பனிய எதிர்ப்பை முனை மடங்கு அளிக்க முடியும் என்பதற்காக சீமான் போன்றவர்களை ஏவிவிட்டு தந்தை பெரியாரை களங்கப்படுத்தும் ஒரு வேலையை செய்து வருகிறார்கள். இன்னொரு புறம் ராமன் இங்கே எடுபடாதனால் முருகன் போன்ற கடவுளை தூக்கி வந்தாவது எப்படியாவது இந்த மண்ணில் கால் ஊன்ற முடியுமா என்று அனைத்து தித்திருப்பு வேலைகளையும் செய்து வருகிறார்கள். ஒருபுறம் கலவரத்தை, வெறுப்பு அரசியலை பேசுவது, சிறுபான்மை மக்களுக்காக வெறுப்பு அரசியல் பேசுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமீபத்தில் காலத்தோட மதுரையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு எப்படியாவது தென் மாவட்டங்களில் கால் ஊன்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அங்கே நாங்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு வைத்துக்கொண்டு இவர்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவர்களுக்கு எதிராகவே ஒரு தோல்வியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் முயற்சி விடவில்லை. தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போகிற வட மாநிலங்களை போல ஒரு கலவரத்துக்கு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுறான். முதல் எப்படியாவது கால் ஊன்ற நினைத்தால் இப்போ இந்த 2 மாதத்தில் 1 மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்லில் சிபிஎம் தோழர்கள் நடத்திய கூட்டங்களில் போய் வன்முறையில் அடிதடியில் இறங்குவது, மதுரையில் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் நடத்திய கூட்டத்தில் புகுந்து கலவரம் ஏற்படுத்துவது, திருமங்கலத்தில் SKM ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நடத்திய கூட்டங்களிலே புகுந்து அந்த தோழரை தாக்கியது, இதெல்லாம் பார்க்கும்போது வட மாநிலங்களைப் போல் இங்கேயும் ஒரு அடாவடித்தனத்தாக நம்முடைய அதிகாரத்தை நிறுவ முடியும் என்று அடுத்த கட்டத்துக்கு தாண்டுகிறார்கள். ஒருபுறம் அம்பேத்கரை கையிலெடுப்பது, திருவள்ளுவரை கையிலெடுப்பது, தமிழுக்கு சங்கம் வைப்பது என்று ஒரு வேஷம் விடுவது, இன்னொருவரும் தங்களுடைய வன்முறை மூலமாக தங்களுடைய கொடூர முகத்தை காட்டுவது என்று 2 வழிகளிலும் செயல்பட்டு வருகிறார்கள். இதை நாம் எச்சரிக்கையாக கூட்டமைப்பாக இருக்கிற மூலியமாகத்தான் வெற்றி அடைய முடியும் என்பதற்கான சான்றுதான் இந்த கூட்டமைப்பு. எனவே நண்பர்கள், நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நிறைய தோழர்கள் இங்கே பேச வேண்டியிருக்கிறார்கள். எனவே நிறைய நேரம் பேச முடியாது என்றாலும் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக நான் சொல்லி முடித்திருக்கிறேன். எனவே நண்பர்களே, இது நாம் சொல்ல வர விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முற்றிலும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது உண்மை. அது இந்துத்துவ கும்பலோட மட்டுமல்ல. இந்த நாடு என்பது முற்றிலும் அதானி அம்பானிக்காகவும் அவர் குஜராத்தினுடைய சேட்டுகள் மார்வாடிகளுக்காகவும் இந்த நாடு தமிழ்நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் தாரை வார்ப்பதற்காக, இங்கே ஒரு பாசிசத்தை நிறுவுவதற்காக
இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் துடித்துக் கொண்டு வருகிறது. அதற்காக அவர்கள் எந்த இழிவான செயலையும் அவர்களுடைய மூதாதைய பாரம்பரியர்கள் செய்த அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள். காட்டி கொடுப்பது, கூட்டி கொடுப்பது, கெஞ்சுவது, மிஞ்சுவது, பம்மி பாய்வது, அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் சொந்தக்காரர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். எனவே அவர்களுக்கு சற்றும் சளைக்காதவர்கள் இந்த மண், தமிழ்நாட்டு மண். இந்த தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து தான் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு பாடை கட்டி ஆக வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒரு வரலாற்றை நிறுவியாக வேண்டும், ஒரு ரோல் மாடலை உருவாக்கி ஆக வேண்டும். ஏன்னா தமிழகத்தில் இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் எந்த மாநிலத்தில் இந்த பூனைக்கு மணி கட்டுவது என்று நாம் பரிசீலிக்கும் போது இவர்களுடைய இவர்களுடைய வரலாற்றை முடிப்பதற்கான பாடையை கட்டுவதற்கான அந்த அத்தனை ஆற்றலும் கொண்டது தமிழக மண்ணு தான். எனவே இங்கு நாம் இவர்களை சோழிய முடிக்கவில்லை என்றால் எங்கும் முடிக்க முடியாது. எனவே இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான சவால் மட்டுமல்ல, ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தமிழக மக்கள் நாம் முன்னின்று நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை கடந்து குறைஞ்சபட்ச ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தமிழகத்துடைய உரிமைகளை பறிப்பதை மீட்டெடுக்கக்கூடிய திட்டங்களை முன்வைத்து தோழர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்களை நாம் ஒன்றுபடுத்தி இந்த பாசிச கும்பல் தமிழகத்தில் இல்லாமல் ஓடும் வண்ணம், அல்லது இவர்களுக்கு அல்ல கையாக செயல்படக்கூடியவர்களும் செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மாற்று திட்டங்களை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் நாங்கள் முன்வைக்கிறோம். பாசிச எதிர்ப்பு ஒரு ஜனநாயக குடியரசுங்கிற ஒரு திட்டத்தை நாம் முன்வைத்து இன்னும் இது போன்ற திட்டங்களை நம்ம எல்லாரும் உட்கார்ந்து திட்டம் போட்டு நம்முடைய பயணத்துக்கான இலக்குகளை நிர்ணயித்து நாம் முன் செல்வோம். அவ்வாறு செல்வதற்கு மக்களை வேறு கழகம் உங்களோடு என்றும் தோல் நிற்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.